உங்களுக்கு பெரிய உண்டு இல்ல இல்லன்னா இன்னைக்கு வந்திருப்பீங்களா? ஆமா, நீங்க நேத்து பேசினதெல்லாம் பொய் தானே? ஆமான்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, நான் தான் அவசரக்காரி. நீங்க தான் என்னமோ சொல்லிட்டீங்களே, நான் ஏன் அப்படி கோவிச்சுக்கிட்டேன்? பாருங்க, இனிமே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சொல்லுவீங்களா? சரோ, இப்ப கூட சொல்றேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். இது வரைக்கும் உன்னை நான் காதலிக்கவே இல்லை. சங்கர், சங்கர், என்னம்மா? அங்க பாருங்களேன். அந்த மரடங்க தான் கமலாவுடைய குழந்தையை கடத்திட்டு போனது. நம்ம இங்க ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல இருக்கும். இந்த இடத்த விட்டு எப்படியா தப்பிச்சுட்டு போனோம். இந்தாங்க டாக்டர் பணம், அண்ணன் கிட்ட கொடுத்துருங்க. ஆகட்டும் சார். உங்களோட கூட பிறந்த அண்ணன் இன்னைக்கு ஊரை விட்டே போறாரு. மறுபடியும் எப்ப சந்திக்க போறீங்களோ? பக்கத்துல இருந்து அவரை அனுப்பி வைக்க கூட உங்களுக்கு கொடுத்து வைக்கல. டாக்டர், நான் உங்களோட வரேன். நீங்களாம் அங்க வரக்கூடாதுங்க. இல்ல டாக்டர், அண்ணன் போக முன்னாடி ஒரு தடவை நான் அவரை பார்க்கணும். என்ன உங்களோட கூட்டிட்டு போங்க. அதுக்கு இல்லைங்க, உங்க அண்ணனை தப்பிக்க வைக்கிறது ஒரு பயங்கரமான முயற்சி. நீங்களும் ப்ளீஸ் என்னை கூட்டிட்டு போங்க டாக்டர். சரி, வாங்க போலாம். வேண்டாமா? சரியா போச்சு போ. சாப்பிட மாட்டேன். சாப்பிட என்னடா இது தொந்தரவு? இந்த கட்டடத்திற்கு அத்தனை பேர் அயோத்திங்க. ப்ளீஸ் பயப்படாதீங்க சங்கர், நான் உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன். தைரியமா இரு. தேங்க்யூ சார். மடையர்கள், மதிப்பிற்குரிய நமது நண்பரை இப்படியா நடத்துவது? என்ன டாக்டர் இது? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? அண்ணன் வெளிநாட்டுக்கு தப்பி போக உதவி செய்யறேன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் பொய்யா? அண்ணனை கட்டி போடுறீங்களே, போலீஸ்ல புடிச்சு கொடுக்கவா? என்ன டாக்டர் இது அக்கிரமா? உங்களுக்கே நல்லா இருக்கா? கவலைப்படாத, உன் அண்ணன் தப்பிச்சு போக நான் கண்டிப்பா உதவி பண்றேன். ஆனா அதுக்கு முன்னால என் திட்டம் நிறைவேறும். என்ன உன் திட்டம்?
உன் தங்கையை மணப்பது, அதன் மூலம் உங்கள் குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் நான் அடைவது. டாக்டர், நீங்களா இப்படி பேசுறீங்க? உயர்ந்த உள்ளம் படைச்ச ஒரு நல்ல டாக்டர்னு நாங்க நம்பி இருந்தோமே. நீங்க நம்பினா அதுக்கு நானா பொறுப்பு? அப்படின்னா நீ ஒரு போலி டாக்டரா? போலி டாக்டர் என்ற பட்டத்தோட உங்களையும் உங்க அப்பாவையும் திட்டமிட்டு ஏமாத்தி வந்தவன். அதையும் சேர்த்து சொல்லு. அட பாவி, எதுக்காக இந்த நாடகம் எல்லாம் ஆடினேன்? நாடகம் ஆடினதுனாலதான் உங்க அப்பாவோட உங்களோட நெருங்கி பழகி உங்க குடும்ப ரகசியத்தை எல்லாம் தெரிஞ்சுக்க முடிச்சு. உங்க அப்பாவுக்கும் கமலாவுக்கும் இருந்த பகையை பயன்படுத்தி அவளை கொலை பண்ணி அந்த கொலை குற்றத்தை உங்க குடும்பத்து மேல சுமத்த முடிச்சது. ஒண்ணு மரியாதை பசுவை போல எங்க வீட்டை வலம் வந்தா ஓனாய உன் எண்ணம் நிச்சயம் நிறைவேறாது. இப்பொழுது எனக்கு வேண்டியது சரசவுக்கும் எனக்கும் திருமணம். பிறகு சொத்துக்கள் எல்லாம் தானாக என் கைக்கு வந்து விடும் இல்லையா? அண்ணா! அண்ணா! சமுதாயத்தின் தாயாக விளங்க வேண்டிய டாக்டர் என்ற புனிதமான பட்டத்தை உன்னை போல் கூட எனக்கு எப்படிதான் கொடுத்தாங்களோ? நிறைவேறாதா? நீங்கள் மட்டுமல்ல, என்னால் கடத்தி கொண்டு வரப்பட்ட கமலாவின் குழந்தை உட்பட அத்தனை பேரையும் சரசு, நீ என்ன சொல்ற? மௌனம் உங்களுக்குத்தான் ஆபத்து. நேரத்தை வீணாக்காதே. உன்னுடைய சொத்து முழுவதும் எனக்கு சேர வேண்டும் என்று இதில் எழுதியிருக்கிறேன். கையெழுத்து போடு. இன்னும் 1 மணி நேரத்திற்குள் நீ இங்கிருந்து புறப்பட்டால்தான் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி தப்பிக்க முடியும். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வா. தப்பிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் கையெழுத்து போடு. சரி, நான் உனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வெளியே போய் போலீஸ்ல புகார் பண்ணா உங்க என்ன ஆகும்? உன்ன போய் புத்திசாலி நினைச்சேனே, முட்டாள். அட பைத்தியக்கார, நான் என்ன அவ்வளவு முட்டாள் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? நீ வெளிநாடு போய் சேர்ந்து எனக்கு ஆபத்துன்னு தெரியற வரைக்கும் உன் தங்கை எந்த நிமிஷத்திலையும் சாகக்கூடிய பயங்கரமான சூழ்நிலை தான். எனக்கு ஆபத்துனா அடுத்த வினாடியே அவசத்துடுவான். சங்கர், நான் மிரட்டியே காரியத்தை சாதிக்கிறேன்னு நினைச்சிடாதே. நான் சொன்னதை செய்வேன். போட கையெழுத்த. வேண்டாண்ணா, போடாதே. அயோக்கியா. உனக்கு அறிவு புகட்டக்கூடிய அளவுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. நீ ஒழுங்கா இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள கையெழுத்து போட்டுட்டு புறப்படு. இல்லனா உன் தங்க சாகரதி உன் கண்ணாலேயே பாரு. ஏ மாரசாமி, புரியா? இவள மாறி கொண்டு போய் ஜன்னல கட்டு. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அண்ணனும் தங்கி ஒரு நல்ல முடிவுக்கு வரும்.
சங்கர், இதோ பார்த்தாயா? நிமிஷத்திற்கு நிமிஷம் நீர் நிரம்பிக் கொண்டே இருக்கும். அதோடு இந்த தொட்டியின் மேல் தளமும் கீழே இறங்கிக் கொண்டே இருக்கும். பார். பார்த்தாயா சங்கர்? நீரும் நிரம்பி தளமும் மூடிவிட்டால் பிறகு என்ன நடக்கும் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பார். மூச்சு திணறி தண்ணீருக்குள்ளே மடிந்து போவாள் உன் தங்கை. சீக்கிரம் சொல், முடிவென்ன சொல், சொல்லடா. சங்கர், நீ தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்குத்தான் ஆபத்து. நீயும் தப்பிக்க முடியாது, உன் தங்கையும் உயிர் வாழ முடியாது.
நம்பு. உன்னை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் என் உயிருக்குயிரா காதலிச்ச உங்ககிட்டயே உன்னை காதலிக்கலையே அப்ப போய் சொன்னேன். இப்ப மட்டும் நீங்க சொல்றது எப்படி நம்புறது? என்னை பத்தி உங்களுக்கு கவலை வேண்டாம். போங்க போங்க. நான் சொல்ற கேளு. உன்னை பத்தி எனக்கு கவலை இல்லை. உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன். நீ தப்பிச்சு வெளியே போன பிறகு என்னை பத்தி நீ என்ன நினைச்சாலும் கவலை இல்லை. உன் அன்பை நான் இருந்தாலும் பரவாயில்லை. நீ எப்படியா தப்பிச்சா போதும். நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு. ஆபத்தை புரியாம பேசுறேன். போ. என்ன பண்ணிச்சிருங்க. அதெல்லாம் பரவாயில்ல. இல்ல நீங்க போங்க. சொல்ல கேட்டாலும் புரிய மாட்டேங்குது. நீங்க போங்க. ஆபத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்குது. போ. நீங்க வாங்க. நீங்களும் வாங்க. நீங்களும் வாங்க. இனி என் மேல சந்தேகப்பட மாட்டீங்க. புறப்படுமா? என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா. என்னண்ணா இது? பயப்படாத, ஒண்ணும் இல்லை. தேங்க்யூ மிஸ்டர் நாதன். உண்மையான கொலைக்காரன் ரொம்ப சிரமப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களை நான் எப்படி பாராட்டுறதுன்னு புரியல. மிஸ்டர் நாதன், ஆரம்பத்திலிருந்தே உங்களை பத்தி தவறா நினைச்சிட்டு என்ன மன்னிச்சிருங்க. என்ன இது? வாங்க முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போலாம். வாங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு போறது இருக்கட்டும், நீங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. என்னங்க இது? என்னுடைய கடமை. ஓஹோ, மறுபடி கடமையை பத்தி ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் கடமை உணர்ச்சி தேவை சார். சட்டம் உங்க அண்ணனை தேடிக்கிட்டு இருக்கு. அவர் தன்னை சட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சா நீதி அவருக்கு விடுதலை கொடுக்கும். எஸ் சார். கம் ஆன். என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா? பாவம், மன்னிச்சிடுங்க.